அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸின் யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா ஹேரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ஹேர் ஃபால் இருக்கும், அதை பற்றி தாங்க நான் டிப்ஸ் சொல்ல போகிறேன். தலைமுடி கொட்டுது, அரிப்பு இருக்குது, பொடுகு தொல்லை. ஆமாம், எனக்கு ஹேர் ஃபால் மட்டும்தான். இந்த ஹேர் ஃபால் தடுக்கிறதுக்கு வீட்லேயே சில பொருட்களை வச்சு நம்ம மெடிசன் தயாரிக்க போகிறோம். நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். துளசி இலை ஒரு 2-3 கொத்து எடுத்துக்கலாம். கத்தாழை இதழ் 1, ஓம இலை ஒரு 5-6. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பொருள் குப்பை மேனி இலை தெரியாதவங்க யாரும் இந்த பொருட்களை வச்சு தாங்க நான் செய்ய போகிறேன். இதோட சேர்த்து வேப்ப இலை, அதுவும் நல்லா பெஸ்ட்டு தான். ஆனால் எனக்கு வேப்ப இலை கிடைக்கல, எனக்கு இந்த பொருள் மட்டும் தான் கிடச்சிச்சு. இதை வச்சு நான் ஹேர் ஃபாலுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் துளசி போட்டுக்கலாம், 5-6 ஓமலை சேர்த்துக்கலாம். அது கூட 7-8 குப்பை மேனி இதழ் சேர்த்துக்கலாம். இந்த பொருட்களை மிக்சியில் பேஸ்ட் பண்ணி அரைச்சி நல்லா வடிகட்டி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்தில் ஒரு தடவை இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் கிளியர் ஆகும். இந்த டிப்ஸ் எனக்கு சொல்லி ஃபஸ்ட்டு நான் நம்பலை. அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் 2 தடவை நான் பண்ணி பார்த்தேன். சுத்தமாக முடி கொட்டுறது நின்றுடுச்சு. நீங்களும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கிளியர் ஆகும். இந்த டிப்ஸு முடி கொட்டுறதே நீக்கும், பொடுகு தொல்லை, தலை அரிப்பு, இது 3 பிரச்சனைக்கும் இது பெஸ்ட்டான டிப்ஸு தாங்க. இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. வாரத்தில் ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை தேய்ச்சாலே போதும், உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நான் இதை தான் ட்ரை பண்ணேன். ஹேர் ஃபால் சுத்தமாக இல்லை. இது 3 பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு தான். இந்த மூலிகையை நீங்கள் பயன்படுத்துங்க. தேங்க்யூ.